நேத்து ஈவினிங் போல திடீர்னு குட்டியா ஒரு ஷாப்பிங்க்கு பிளான் பண்ணி உடனே கிளம்பிட்டோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருந்த அயர்ன் பாக்ஸ் வந்து குவாலிட்டி சரியில்ல. இப்போலாம் சரியா அயர்ன் பண்ணுறதே இல்ல. ஏதாவது புதுசா பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். ப்ளஸ் கூடவே பாப்பா வந்து வாட்டர் பாட்டில் கேட்டிருந்தா. பழசு வந்து மிஸ் ஆயிருச்சு. அதுவும் வாங்கிட்டு லோஷன் காலி ஆயிடுச்சு. இந்த 3 பொருள் மட்டும் தான் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பி போயிருந்தோம். இதனால பேக் கூட எதுவுமே எடுத்துட்டு போல. ஜென்ஸ்லாம் கூட எதுவும் வாங்காம கரெக்டா பொருள்லாம் என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம லேடிஸ் இருக்கமே கண்டிப்பா அடிஷ்னலா 4-5 ஐட்டம் சேர்த்து தான் வாங்குவோம். அதே போல தான் நேத்தும் ஆச்சு. பாப்பா ஒரு பக்கம் அவளுக்கு தேவையான பென்சில், எரேசர், பாக்ஸ், கிராஃப்ட் ஒர்க் செய்யறதுக்கு டாய்ஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தா. நான் அப்படியே கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த செராமிக் டம்ளர்ஸ் மேல அப்படி ஒரு கிரேஸ் எனக்கு. போறப்பெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஆனா கொஞ்ச நாள்லயே உடைச்சிருவேன். இந்த வாட்டி ரொம்பவே யோசிச்சு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இனிமே உடைச்சிட்டா வாங்கவே கூடாதுன்னு ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்றவங்க வீடு பால் காய்ச்சுறாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாமேன்னு ஒரு நான்ஸ்டிக் பேனும் கண்டெய்னரும் கொஞ்சம் வாங்கினாரு. லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டின்னரும் வெளியிலேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு தைப்பூசம். அதுவும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வீடு ஃபுல்லாக கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறது வழக்கம். தைப்பூசமும் வர்றனால நேற்று ஃபுல்லாகவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் போயிட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி வீடெல்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டு டஸ்டிங் மாப்பிங்லாம் போட்டு கடைசியாக இந்த புது மேட்லாம் போட்டு வீடை பார்க்கும் போதே நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிற மாதிரி க்ளீனிங் வந்து ஒரு நல்ல தெரப்பி தான் போல். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைண்டே நல்ல ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஈவினிங் வரைக்குமே ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் போகும்னு தெரியும். அதனால காலையிலேயே தட்டைக்கொட்டை போட்டு குழம்பு வச்சுட்டேன். மதியத்துக்குமே சேர்த்து ரைஸுமே காலையிலேயே வச்சு ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணியே அனுப்பிச்சாச்சு. அதனால எந்த ஹரிபரியும் இல்லாமல் க்ளீனிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டாச்சு. அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு தேவையானது ப்ளஸ் கிராசரியும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. எல்லாம் வாங்கிட்டு நைட்டு டின்னர் சிம்பிளாக சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் வச்சு முடிச்சாச்சு. இந்த விளாக் வந்து தைப்பூசம் அன்னைக்கு எடுத்தது. நேற்று எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். தைப்பூசம் அன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக ஸ்கூல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருப்பாங்க. கர்நாடகாவில் லீவ்லாம் கிடையாது. எப்பவும் போல் ஸ்கூல் ஆஃபீஸ்னு கிளம்பி போயிட்டாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். மதியம் போல் சாமிக்கு படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம். அதெல்லாம் கண்டிப்பாக செய்யவே விட்டுருக்க மாட்டா. அதுவும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே சேர்த்து சமைக்கிறனால நல்லாவே லேட் ஆயிடுச்சு. அவள் மட்டும் வீட்டில் இருந்தா அவகிட்ட பேசிக்கிட்டு அவளுக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருந்திருக்கும். முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ்லாம் போட்டு பருப்பு சாம்பார், ரசம், கேபேஜ் பொரியல், அப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல், மசால் வடை, ஸ்வீட் அப்பம், அப்புறமா அப்பளம். இதை மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது மட்டும்தான் செய்யவும் முடிஞ்சிருந்தது. லாஸ்ட் இயரும் இதே மெனு தான் பண்ணியிருந்தேன். கூட அடிஷ்னலாக பாயாசம் கூட பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த வருஷம் பாயாசம் பண்ணலாம் டைம் இல்லை. 9:30க்கு மேலே ஆரம்பிச்சது. ஒரு 1 o'clock பக்கமாகவே ஆயிடுச்சு எல்லாமே முடிக்க. அதுக்கப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு சாமிக்கு படையலும் போட்டு ஒரு 2 மணி இருக்கும். அப்போ தான் சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம். நேற்று பாப்பா ஸ்கூலில் ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க டாபிக்ஸ்லாம். நமக்கு பிடிச்ச மாதிரி டாபிக்ஸ் எதுவோ அதில் ப்ராஜெக்ட் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் பசங்களாம் தைரியமாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தைப்பூசம் அன்னைக்கு மசால் வடை செய்யும்போது பருப்பு கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுட்டேன். மிச்சமாயிடுச்சு. அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அடுத்த நாள் போல் டீ கூட எடுத்துக்கலான்ட்டு. டீ கூட எப்போ இந்த வடை இல்லைனா பஜ்ஜி போண்டா வச்சு சாப்பிட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மதியம் ரசம் சாதம், வடை இது மட்டும்தான் எல்லாருக்குமே லஞ்ச். நான் எதுவுமே எடுத்துக்கல. இந்த இஞ்சும் ஏலக்காவும் தட்டி போட்டு டீ கூட வடை மட்டும் எடுத்துக்கிட்டேன். முன்னாடி நாள் நிறைய சமைச்சனால ஆயிலியாக இருந்தது கேஸ் ஸ்டவ்லாம். காலையில் போல் க்ளீன் பண்ணலாம் டைம் இல்லை. அதனால எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு ஈவினிங் போல தான் மெதுவாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் எடுக்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக எண்டில் ஷார்ப்பாக இல்லாமல் கர்வாக இருக்க மாதிரி ஒரு கத்தி வச்சுருந்தேன். அது கொஞ்ச நாள் முன்னாடி உடஞ்சிருச்சு. நானும் எல்லா கடையிலையும் தேடி பார்த்துட்டேன். அந்த மாதிரி கர்வாக இருக்க மாதிரி எனக்கு கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இந்த குட்டி நைஃபை வாங்கிட்டு வந்துட்டேன். டின்னருக்கு சேமியாவும் தேங்காய் சட்னியும் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரியும் கிழங்கும் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் பூரினாவே கிழங்கு மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த டைமில். எப்போவது வேணால் தப்பி தவறி மிஸ் ஆகி வேறு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எப்போவுமே பூரி கூட கிழங்கு மட்டும்தான் பிடிக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி இருக்கும் ஒரு யூடியூப் சேனல். ஃபேமிலியோடு சேர்ந்து தான் விலாக்லாம் பண்ணுறாங்க. நல்ல மாடர்னாக தான் இருப்பாங்க பார்க்க. பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது.
கண்டிப்பா பெண் குழந்தைங்கன்னா சமைக்க கத்துக்கணும். சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தைங்களுக்குலாம் நீங்களும் சமையல் சொல்லிக் குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் உங்க வீடியோ கீழ கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? இந்த காலத்துலலாம் ஆண், பெண் ஈக்குவல் தானே. 2 பேருமே சமையல்லாம் கத்துக்கோங்க. எல்லா வேலையும் செய்ய கத்துக்கோங்க. அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஏன் இப்படி சொன்னீங்கன்னு ரொம்ப நார்மலா தான் கேட்டிருந்தேன். நான் என்ன நெனச்சேன்னா, நான் அப்படிலாம் மீன் பண்ணல. எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்ட்டேன். சொல்லும்போது வேணா பெண் குழந்தைங்களுக்குன்னு தெரியாம சொல்ட்டேன். அந்த மாரி தான் ஏதோ சொல்லுவாங்களோன்னு நெனச்சேன். பார்த்தா என்னோட கமெண்ட்டே புடிச்சு டெலீட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் தான் புரிஞ்சது, அடப்பாவி! நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பூமரான்ட்டு. இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிற வரைக்கும், அந்த காலத்து ஆளுங்க மட்டும் தான் பூமர் மாரி பேசிட்டு இருப்பாங்க. பழசையே புடிச்சுக்கிட்டுன்னு நெனச்சேன். இப்ப இருக்கிற மாடர்ன் பெண்கள்லாம் கூட இந்த மாரி தான் ஒரு சிலர் இருக்காங்க. இனிமே பெருங்காயத்தூள் டப்பாலாம் வாங்காதீங்க. இந்த மாரி கட்டி பெருங்காயம் வாங்கி ஒரு 10 மினிட்ஸ்ல வீட்லயே குயிக்கா, ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். பாக்கெட்ட ஓப்பன் பண்ண உடனேவே இந்த மாரி கட் பண்ணி போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி அப்புறமா செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு கொஞ்ச நேரம் டிலே பண்ணா கூட அப்படியே ரொம்ப கட்டியாயிரும். அதுக்கப்புறம்லாம் இந்த மாரி கட் பண்ணவும் முடியாது, பிக்கவும் முடியாது. வேஸ்ட்டா போன மாரி ஆயிடும். ஸ்டார்ட்டிங்ல தான் பிக்கும்போதோ, கட் பண்ணும்போதோ கொஞ்சம் சிரமமா இருக்க மாரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணீங்கன்னா, பலூன் மாரி நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறமா ஆற வச்சு கூட கையாலேயே பிச்சு போட்டுக்கலாம். இல்லன்னா கரண்டியால கூட குட்டி குட்டி பீஸா மசிச்சு நல்லா மொறுமொறுன்னு ஆகுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பா இருக்க கருகி போன பீஸ்லாம் விட்டுட்டு நல்லதா இருக்கிறத மட்டும் அரைச்சு வச்சுக்கோங்க. பார்க்க தான் கம்மியா இருக்க மாரி இருக்கும். 6 மாசம் வரைக்கும் வரும். 10 மினிட்ஸ்ல ஈஸியா வீட்லயே செஞ்சு முடிச்சிடலாம். கடையிலலாம் இனிமே வாங்காதீங்க. அதுல நெறைய கலப்படம்லாம் இருக்கு.